இயேசுவுக்குள்ளே பிரியமான இறையுறவுகளே, இன்றைய நற்செய்தி பகுதியிலே இயேசுவினுடைய வருகையை முன்னறிவித்த திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வு எடுத்து எம்பப்படுகின்றது. அவருடைய வாழ்விலே அவர் கூறுகின்றார், அவருடைய செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வினுடைய முக்கிய விடயமாகிய தன்னடக்கத்தை வெளிப்படுத்துகின்றார். எனவே நம்முடைய வாழ்விலும் நாம் அடுத்த மனிதர்கள் வளர்ச்சியடைய நம்மை தாழ்த்தி கொள்ளுகின்ற மனிதர்களாக இருக்கின்றோமா என கேள்வி கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, அடுத்தவன் வளர்ச்சியடைய வேண்டும், அடுத்தவன் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நம்முடைய வாழ்விலே எந்த கணப்பொழுதிலாவது நினைத்திருக்கின்றோமா? இல்லை என்று சொன்னால் இன்றைய நாளிலே திருமுழுக்கு யோவான் கூறுகின்ற செய்தி அதுதான். நம்மை தாழ்த்தி கொண்டு அடுத்தவனும் நல்லாக இருக்க வேண்டும், அவன் வளர்ச்சியடைய வேண்டும், நான் குறைந்தாலும் பரவாயில்லை, அவன் வளர்ச்சியடைய வேண்டும் என்று சொல்லி நான் அடுத்தவர்களுடைய பிறர் நலத்திலே அக்கறையுள்ள மனிதர்களாக வாழ்வதற்கு ஆண்டவருடைய நாளிலே நம்மை அழைத்து நிற்கின்றார். எனவே அதற்கான அருளையும் ஆசிரியையும் இறைவன் தர வேண்டும் என்று சொல்லி செபித்து மன்றாடிக் கொள்ளுவோம். ஆமீன்.